முதலில் நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அது எதுவும் ஆராய்ச்சியே கிடையாது. அவை அனைத்தும் ஆசை. சங்கராபரணம் ராகத்தை கேட்டுட்டு அது நீ கல்யாணி அப்படின்னு சொன்னா உனக்கு 2 ராகமுமே தெரியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த யக்ஞாதேவத்துக்கு வரலாறும் தெரியவில்லை. யக்ஞாதேவம் மட்டும் இதை வந்துட்டு 1.5 வருஷமா போட்டுட்டு இருக்காரு சோசியல் மீடியால போட்டதுக்கு காரணம் அகாடமிக் பியர் ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடுது. மொழியை சமஸ்கிருதம் என்று நிரூபிக்க இனி ஒரு முக்கியமான தகவல் அவர்களுக்கு தேவை. அந்த தகவல் என்னவென்றால், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் ஸ்பீச்ல இந்த மாதிரி இன்டெஸ்கிரிப்ட் டிஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஒற்றுக்கொண்டால் தொடர்ந்து பேசலாம், இல்லை அதோட டாபிக் க்ளோஸ், இட்ஸ் டெட் ஆன் அரைவல். நான் படிச்சு சொல்றேன், அந்த கண்டிஷனுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு ஆய்வாளர் MV பாஸ்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தொடக்கத்திலிருந்தே சிந்து சமவெளி நாகரிகம், இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் வேத காலமும் ஒன்றுதான். ஆரியர்களும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களும் ஒன்றுதான். இந்த மாதிரி இதை இணைக்கக்கூடிய வகையில் பல்வேறு ஆய்வுகளை பல்வேறு காலகட்டங்களில் முன் வச்சுட்டே வராங்க. இந்த பெரும்பாலான ஆய்வாளர்கள் இதை எதிர்க்கிறாங்க, அது சாத்தியமே கிடையாதுன்ட்டு. நான் சொன்னல ஏற்கனவே பல்வேறு ஆய்வுகள் வைக்கப்பட்டு வருதுன்னு. அதனுடைய ஒரு பகுதியாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள், அந்த வடிவங்கள், அது எல்லாமுமே இன்னைக்கு சமஸ்கிருதத்தோடு இணைக்கக்கூடிய வகையில் சில ஆய்வுகள் சமீபத்தில் முன்வைக்கப்படுது. யஜ்னவேதம் அப்படின்ற ஒரு நபர், அப்புறம் ஸ்டீவன் போண்டா அப்படின்ற ஒரு நபர், இந்த 2 பேருமே இது சமஸ்கிருதம் தான் அப்படின்ற முன்வைக்கக்கூடிய வகையில் சில ஆய்வுகளை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வுகள் குறித்து நீங்களும் கூட எழுதியிருக்கிறீங்க. அதில் சொல்கிறீங்க, அதை பீர் ரிவ்யூ பண்ணப்படாத ஒரு ஆய்வு அவங்க முன்வைக்கிறாங்க, பட் மற்ற ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலில், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதை இன்னும் ஒருபடி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகளை செய்யலாம். அதனுடைய ஒரு பகுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், இந்த சோகால் தேசிய ஊடகங்கள், அந்த ஆய்வாளர்களுடைய ஆய்வை, அதாவது பெருவாரியான ஆய்வாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த ஆய்வை கொண்டாடக்கூடிய வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறேன், இதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்திர எழுத்துக்கள், அது இன்னும் படிக்கப்படவில்லை, யாராலும் அறுதியிட்டு உறுதியாக இதுதான் அப்படின்ற மாதிரி படிக்கப்படவில்லை. ஆனால் ஆளாளுக்கு ஒரு வகையில் அதை விளக்கிட்டு வராங்க. இப்போது உங்களுக்கு தோன்றுச்சா தொடக்கத்தில் பழமையான ஒரு எழுத்து, ஒரு சித்திர எழுத்து, அது சமஸ்கிருதமாக இருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அதை பற்றி நீங்கள் ஆய்வு மேற்கொண்டீங்களா? அதனுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன? எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அது சமஸ்கிருதம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? என்னை பொறுத்தவரை சிந்து மொழி எழுத்துக்களை நான் நேரடியாக ஆராய்ச்சி செய்வது, இதுவரைக்கும் செய்தது மிக 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 குறைவு. அதற்கு காரணம் என்னவென்றால், மொழி ஆராய்ச்சியை பற்றி தான் இன்னைக்கு பெரும்பாலும் ஆராய்ச்சி நடக்கிறது. எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் அந்த துறையில காலடி எடுத்து வைக்கும்போது எனக்கு தனியான ஒரு இடம் கிடைக்குமா, விட்ட ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தம்போது, மற்றவர்கள் கவனிக்காத இடம், ஒரு கவனிக்காம பெரும்பாலும் அக்கறை காட்டாமல் ஒரு விட்டு இடம் ஏதானும் இருக்கிறதா என்று பார்க்கும்போது எனக்கு கிடைத்த இடம் அதில் இருக்கும் விஷுவல் லாங்குவேஜ், எழுத்து மொழி இல்ல, படமொழி. படம் அப்படின்னா என்ன? அந்த படத்துல எந்த படம், அதாவது காணி படம், அதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன், அது எந்த படம் காணி படம் இல்ல, அதாவது சிம்பாலிக் இமேஜ் அப்படிங்கிறத வகைப்படுத்தி அந்த மொழியில, அதாவது இந்த சின்ன மொழியில என்ன பொருள் கிடைக்கும், அந்த பொருளுக்கும் அதற்கு வெளியில் கூடவே சேர்ந்து நிற்கும் எழுத்து மொழிக்கும் என்ன உறவு, இது உறவு இருக்கிறதா இல்லையா என்று கூட யாரும் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. அந்த உறவை பார்ப்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சி இன்று வரை. அதனால நான் இதுல நான் இதை போய் கண்டுபிடிக்க போறேன், போய் டிசைஃபர் பண்ணி உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன், அந்த நோக்கத்தோட நான் உள்ளுக்குள்ள இறங்கவே இல்லை. ஓகே. அதனால இந்த மொழி அப்படிங்கிறது, அதாவது இப்ப சிந்து சமவெளி நமக்கு என்ன தடயங்கள் கிடைக்குது? மொழி சம்பந்தப்பட்ட தடயங்கள். மொழி சம்பந்தப்பட்ட தடயங்கள் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த அச்சுப்பதிவுகள் தான் நமக்கு கிடைக்குது.
அந்த அச்சுப்பதிவுகள்ல மொத்தம் ஒரு 5500 பதிவுகள் நமக்கு கிடைக்குது. அதுல 2300, அதாவது கிட்டத்தட்ட 40% வச்சுங்களேன், அங்க எழுத்தும் படமும் சேர்ந்து தான் வருது. டேப்லெட்ஸ். ஆமா, அந்த 40% எப்படி நம்ம விட்டுட்டு படிக்கலாம்? சேர்த்து தானே படிக்கணும். ஆமா, அதை எப்படி ஒதுக்கி வைக்கிறது? ஏன் இது வரைக்கும் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க? இந்த ஒதுக்கி வச்சதை நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும்போது அதை வகைப்படுத்துவதற்கு, வகையாக்கம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையாக்கத்தில் எழும்பிய கேள்விகள், அவை எழுப்பிய கேள்விகள் தான் நான் விடை சொல்ல நினைக்கிறேன், சொல்லிக்கொண்டும் வருகிறேன். சரி, அதான் இப்போ நீங்க அப்படி ஆரம்பிச்சும் போது உங்களுக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல, இண்டோ ஆரியன் லாங்குவேஜா இது இருக்கக்கூடாதா? ஆனா என்னோட ஆராய்ச்சி ஆரம்பத்துக்கு முன்னாடியே நான் இதை கத்துக்கும் போது, இந்த சப்ஜெக்டை கத்துக்கும் போது, ஐராவதம் மகாதேவ் அப்ப ஐயாவோட வேலை பணி செஞ்சுட்டு இருந்த போது அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் சிலது, நானாக தேடி கண்டுபிடித்த விஷயங்கள் சிலது. அதுல ஒரு 4 தகவல் மொத்தமா நமக்கு கிடைக்கும். 2 தகவல் இண்டஸ்ல இருந்து கிடைக்கும், 2 தகவல் சான்ஸ்கிரிட்ல இருந்து கிடைக்கும். இண்டஸ்ல இருந்து கிடைக்கிற தகவல் இந்த 2 தகவலுமே தகவல் இல்லாமை. அதாவது ஒரு தகவல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அந்த தகவல் இருக்காது. அதாவது இப்ப இண்டஸ்ல போய் ஹார்ஸ் எங்க, குதிரை எங்க அப்படின்னு குதிரை இருக்கா, குதிரை இருக்கா. வேத மதத்துல சொல்லப்பட்ட கடவுள்கள் எங்க அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ல கடவுளே இருக்கா. மதம் இருக்கும், கடவுள் இருக்கா. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். இப்ப அந்த பக்கம் போயிட்டு சான்ஸ்கிரிட் பக்கத்துல போயிட்டு சான்ஸ்கிரிட்ல வந்துட்டு பார்த்தோம்னா சம்ஸ்கிருதத்துல முத்திரை அப்படிங்கிற வார்த்தை முதல்ல மகாபாரதத்துல தான் வருது, அதுக்கு முன்னாடி வரல. அதாவது வேதிக் சான்ஸ்கிரிட்ல முத்திரை கிடையாது, பான்மியன் சான்ஸ்கிரிட்லயும் முத்திரை கிடையாது, வேதங்கள்ல கிடையாது. முத்ரா, அது நம்ம முத்திரைன்றோம் தமிழாக்கத்துல சொல்றோம். நம்ம தமிழ் வேர்டு வந்து அச்சுப்பதிவு தான். அது அச்சு பொறி அப்படிங்கிறது ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி. அத குத்தினா, ஆமா, அதை குத்தினா அது ரப்பர் ஸ்டாம்பை எப்படி விட்டு நம்ம இடம் வளம் போட்டோம்னா அது குத்தும் போது அதை வளம் இடமா படிக்கிற மாதிரி அதை வந்துட்டு உருவாக்கணும், உற்பத்தி செய்யணும். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்த தொழில். அந்த தடயங்கள்ல நம்ம பார்த்தோம்னா எப்போதுமே இந்த 2300 தடயங்கள்ல சின்னமும் எழுத்தும் சேர்ந்து இயங்குகின்றன. அப்படிங்கும் போது அவங்க இதையும் அதையும் ஒன்னா சேர்த்து படிச்சாதான் அதுல பொருள் கிடைக்கும். ஏன்னால் பொருள் உருவாக்கத்தோட அடிப்படையே அதுதான். இது பொருள் கிடைக்குங்கிற அடிப்படை இல்லை. அவங்க பொருள் உருவாக்கும் போதே இல்லட்டா அந்த இமேஜ் அவங்க போடவே வேண்டாமே, விட்டுட்டு பண்றாங்க, பிற்காலத்துல பண்றாங்க. கொஞ்ச நாள், அதாவது நம்ம இப்ப எப்படின்னா படிக்கும் போது ஏ ஃபார் ஆப்பிள்னு நம்ம படிக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தரையும் நம்ம அந்த ஏக்கு பதில் அந்த ஆப்பிள் போடுறது இல்லை. ஒரு தடவை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆப்பிள விட்டுட்டு சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி பிற்காலத்துல சின்னங்களை விட்டுட்டு பியோரா எழுத்துல மட்டும், வெறும் எழுத்து மட்டும் இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கில் இந்த தகவல் பலகைகள் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படிங்கும் போது நம்ம இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா இது வந்துட்டு இந்த முத்திரை அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல வார்த்தை இல்ல, லிபி எழுத்து அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல வார்த்தை இல்ல. அதாவது வேதகால சமஸ்கிருதத்துல இதெல்லாம் பிற்காலத்துல வருது. லிபி அப்படிங்கிற வார்த்தை முதல்ல பர்ஷியன்ல இருந்து இங்க வருது, ஓல்டு பர்ஷியன்ல இருந்து இங்க வருது. அதை வந்துட்டு அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல கரோஷ்டி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஓல்டஸ்ட் மன்சேரா அங்க பார்க்கலாம். அங்க வந்துட்டு திப்பின்னே இருக்கும், கரோஷ்டியில எழுதியிருக்கும். அந்த கரோஷ்டி ஸ்கிரிப்ட் அந்த காலத்தோடய போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிலச்சிலிருந்து நமக்கு பிராமி ஸ்கிரிப்ட் தான். பிராமி ஸ்கிரிப்ட்ல லிபி அப்படின்னு வரும், அதுவும் அசோகன்ல தான் வரும். என்ன சம்ஸ்கிருதத்துல வர்றது லேட்டு தான். சம்ஸ்கிருதம் இந்திய அல்ல நம்ம பார்த்தோம்னா, அதாவது இப்ப பிராமி எழுத்து தான் நமக்கு தெரிஞ்ச இந்தியால தெரிஞ்ச லிட்ரஸி. அதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நம்ம பாக்குறது என்னன்னா சஸ்பெக்டட் லிட்ரஸி. அதாவது இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, லிட்ரேட்டா தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கு நமக்கு. அந்த யூகத்துக்கான விடை தானே இந்த சீல்ஸ், இந்த எழுத்துக்கள்லாம் விடைகள்னு சொல்லலாம். ஆனாலும் ப்ரூவ் பண்ணணும்ல, இது ப்ரூவ் ஆகல. அதனால சஸ்பெக்டட் லிட்ரஸி அப்படின்னு அதை வச்சுப்பாங்க. இப்ப லிட்ரஸி அப்படிங்கறதே இந்த பிராமி எழுத்துக்களோட உருவாரம் தான். இந்த ஹிஸ்டரியில பார்த்தோம்னு சொன்னா பிராகிருத மொழிகள், அதாவது அர்த்தமாகதி, சௌரசேனி, அது போன்ற பாலி, அது போன்ற பிராகிருத மொழிகள், தமிழ், இது எல்லாமே
சான்ஸ்கிரிட்டுக்கு 200 வருஷம் முன்னாடி லிட்ரேட் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி எழுத்து வடிவம் வந்து எழுத்து வடிவம் வந்துருது எல்லாத்துக்கும். சான்ஸ்கிரிட் 200 வருஷத்துக்கு பின்னாடி தான் வருது. 200 வருஷத்துக்கு பின்னாடி தான் எழுத்து வருது. சான்ஸ்கிரிட்ல எழுத்துக்கு ஆதாரம் மற்ற மொழிகளை விட, பிராகிருத மொழிகளை விட, தமிழை விட 200 வருஷம் கழித்துதான் நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆதாரம் இல்லை. அதுக்கு முன்னாடி அது வந்து வெறும் பேச்சு மொழியாகத்தான் இருந்தது. பேச்சு மொழியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். வேதங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வேதங்களை சொல்றதே அது ஸ்மிருதி தான். ஸ்மிருதினா மெமரியில கமிட் மெமரி அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எழுதி வைக்கல. எழுதி வச்சாங்களா, வச்சிருக்க கூடுமா, வைக்க முடியுமா, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. பேசுறது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க தடையமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிங்கிற நிலைமையிலதான் சம்ஸ்கிருதம் இருந்திருக்கு. நமக்கு முதல்ல கிடைக்கிறது 100 BC கிடைக்குது. ஓகே, 2100 வருஷத்துக்கு முன்னாடி, 2100 வருஷத்துக்கு முன்னாடி தான் சம்ஸ்கிருதத்தோட முதல் எழுத்து வடிவம் நமக்கு கிடைக்குது. ஓகே, அதுவும் பிராமி ஸ்கிரிப்ட் கிடைக்குது. அந்த பிராமி ஸ்கிரிப்ட் தமிழுக்கும் பிராகிருத மொழிகளுக்கும் 200 வருஷம் முன்னாடில இருந்தே தெரியும். அது கடன் வாங்கப்பட்ட எழுத்து. ஆமா, அப்படியா இருந்தா பிராமியும் நம்ம அங்கேயிருந்து கடன் வாங்கியிருக்கணும்ல. ஆமா, சம்ஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்கியிருக்கணும்ல மற்ற மொழிகள். ஏன் பிராமியை வந்துட்டு சம்ஸ்கிருதம் முதல்ல கத்துக்கல? ஏன் தமிழ் முதல்ல கத்துட்டுது? ஏன் முதல்ல பிராகிருதம் கத்துட்டுது? சம்ஸ்கிருதம் அதே மாதிரி சம்ஸ்கிருதம் முதல்ல எழுதினது இந்தியாவில் இல்லை. இன்றைய சிரியா, டர்க்கி, இதற்கு இடையில் இருந்த என்னுடைய யூனியன் ஒரு ரீஜன்ல இருந்த, பார்டர் ரீஜன்ஸ்ல இருந்த மிதன்னி கிங்டம் அப்படின்னு ஒரு சின்ன கிங்டம்ல அவங்க பேசுற பாஷை, அவங்களோட நேட்டிவ் மொழி ஹுரியன் அப்படின்னு பேரு. அந்த ஹுரியன், அதாவது நான் சொல்ற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1500 BC. ஓகே, ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி. 3000, அதாவது சிந்து சமவெளிக்கு ஒரு 1000 வருஷம் தள்ளி பின்னாடி ஒரு 3500 வருஷம் முன்னாடி இந்த மிதனி அரசர்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்பொழுது மேற்காசியத்தில் பரவலாக இருந்த யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட், அந்த எழுத்தை கடன் வாங்கி அதுல சில சம்ஸ்கிருத பெயர்களையும் சில சம்ஸ்கிருத கடவுள் பெயர்களையும் சில வேத கடவுள், அதாவது மித்ரா, வருணா, நசத்யா அப்படின்னு வரும். அந்த வேத கடவுள் பெயர்களையும் நியூமரல்ஸ், அதாவது ஐகா, தெரா, அதாவது 1, 3, 5, 7, 9 இது மூணுத்துக்கும் நம்பர்ஸ், இந்த மாதிரி சில வார்த்தைகள், சம்ஸ்கிருத வார்த்தைகள் திடீர்னு யூனிஃபார்ம் டேப்லெட்ல ஹுரியன் மொழி பேசுறவங்க எழுதுறாங்க. அந்த ஹுரியன் மொழி பேசுறவங்க கூட சுத்தி யார் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்களோட வடமேற்க ஹிட்டைட் கிங்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பேசுற மொழி ஹிட்டைட், அது இண்டோ ஆரியன் மொழி, சான்ஸ்கிரிட் குடும்பத்தை சேர்ந்தது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஈஜிப்ட், இந்த சைடு இருக்கிறது பாபிலோனியா. அவங்க பேசுற மொழியோ அவங்க அதுக்கும் இண்டோ ஆரியனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஹிட்டைட் சம்பந்தம் இருக்கிறதுனால இண்டோ ஆரியன் இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. இவங்களும் ஒருவேளை ஸ்டெப்பி காக்கசஸ், சதர்ன் காக்கசஸ் ரீஜன்ல இருந்து மைக்ரேட் ஆகி அந்த மிதனி ரூலர்ஸ் அங்க வந்திருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் இப்ப இங்க பிராமி 200 வருஷம் லேட்டா கத்துட்டாங்க எழுத்து அப்படின்னு பார்த்தா, அங்க சமஸ்கிருதம் 1000 வருஷம் கழிச்சுதான் எழுத்து கத்துக்குது. அங்க அப்ப அங்க எழுத்து இருந்தது. ஆமா, சுமேரியத்துல இருந்தது, சுமேரியத்துக்கு இருந்தது, அக்கேடியனுக்கு இருந்தது. அங்க இருந்து எல்லா மொழிகளும் க்யூனேஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அது சமஸ்கிருதம் தானா? சமஸ்கிருத வார்த்தைகள் சமஸ்கிருத, அதாவது சமஸ்கிருத பெயர்களும் உண்டு. துஷ்ரத்தா முழுமையடைந்த சமஸ்கிருதம். அதாவது அந்த அரசர்களுக்கு தங்கள் பெயரை சமஸ்கிருதத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது அந்த சமயத்தில். ஆமா, அதனால அந்த பேர்லாம் துஷ்ரத்தா, அதாவது தசரதா மாதிரி வரும், சத்திவாசா, கத்திவாசா அப்படின்னு வரும். அதை பார்த்தோம்னா அது சமஸ்கிருத பெயர்களா இருக்கும். ஆனா அது விட்டு அவங்க சமஸ்கிருதம் பேசினாங்க அப்படின்னு அதற்கான ஆதாரம் கிடையாது. அந்த வொக்காபுலரியில சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும். அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகளை ஏதோ ஒரு காரணத்தினால, ஒருவேளை அவங்களோட பூர்வீகத்தை காட்டி கொடுக்கறதுக்கான விஷயமா இருக்கலாம். இப்ப முன் வரலாற்று சரித்திரத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அரசர்கள் புதுசா ஒரு அரசன் வந்தான்னா அவன் வந்து புதிய தகவல் புதிய முறையில எழுத மாட்டான். ஏற்கனவே ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்த முறையில எழுதுவான். அதாவது நான் அந்த காலத்துல இருந்து இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக, என்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு இது வந்துட்டு நிறைய அறிஞர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. எர்விங் ஃபிங்கல்
அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் மியூசியம் கியூரேட்டர் அவர் வந்துட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சி நூல்கள் எழுதியிருக்காரு. அவரு நிறைய வீடியோஸ் இருக்கு, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். அவரை பார்த்தா சாண்டா கிளாஸ் மாதிரி இருப்பாரு, இல்ல நம்ம ஹாரி பாட்டர்ல பாப்போமே டம்பிள்டோர் மாதிரி இருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்ல நகைச்சுவையா இருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் அவர் சொல்றது. அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி யார் யாரு எப்படி எப்படி வரலாற்றுல யார் மாதிரிலாம் நடிச்சிருக்கான் அப்படிங்கறத அவரு சொல்லுவாரு. இந்த மாதிரி வரலாற்று என்பது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பில் நான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள நான் 1000 வருஷம் 3000 வருஷம் முன்னாடியில இருந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பேன். அதனால அப்ப இருந்த வழக்குகளை அப்படியே கடன் வாங்கி அந்த வழக்குகளை பிரயோகிப்பேன். இது வந்துட்டு காலங்காலமா எல்லாரும் செய்யறது. அந்த மாதிரி மித்தனி அரசர்கள் செஞ்சிருக்கலாம் அங்க. ஆனா அவர்கள் சமஸ்கிருதம் பேசியவர்கள் இல்லை அப்படிங்கிறது உறுதி. ஆனாலும் அப்படியே அது சமஸ்கிருதம் என்று எடுத்துக்கொண்டாலும் அது 1000 வருஷம், அதாவது மற்ற மொழிகளை காட்டிலும், சுமேரியன், அக்கதியன் அந்த மொழிகள் காட்டிலும் 1000 வருஷத்துக்கு பின்னாடிதான் எழுத்து என்பதை கற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது முடிவு கிளியரா. சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்றது இங்கு சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுற்ற காலகட்டம். நீங்க சொல்றது முடிவுற்ற காலகட்டம். அந்த சமயத்துலதான் நீங்க பேசுறீங்க சமஸ்கிருதம் அப்பதான் கத்துக்குது, அதாவது எழுத்தை வந்து கத்துக்குது. ஓகே ஓகே. இந்தியாவுக்குள்ளே வரல. அங்கதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ். நமக்கு சான்ஸ்கிரிட்டோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை தேடி போனோம்னு சொன்னா மித்தனில் தான் கிடைக்குது, அதாவது ரிட்டன் ரெக்கார்ட். சரி, சான்ஸ்கிரிட்டோட செகண்ட் ரிட்டன் ரெக்கார்ட் தேடி போனோம்னு சொன்னா இங்க பிராமி கிடைக்குது. அந்த பிராமியும் லேட்டா கிடைக்குது, அங்கேயும் யூனிஃபார்ம்லயும் லேட்டா கிடைக்குது, பிராமிலையும் லேட்டா கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும், அதனால நான் சொல்ல வரல அதாவது எப்போதுமே இவங்க லேட்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பின் வரலாற்று ஆதாரத்தை முன் வரலாற்று நிரூபணம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த காரணத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஆனா சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு லிட்ரஸி அப்படின்னு ஒண்ணு இருந்தது, காலமா இருந்தது. அப்படின்னா அதற்கு தடயங்கள் தொடர்பாக இருந்திருக்க வேண்டும். அந்த தொடர்ச்சி இல்லை, தொடர்ச்சியை எங்கேயும் பார்க்கவும் முடியவில்லை அப்படிங்கிறது. சரி, அங்க வேற ஒரு எழுத்தை பயன்படுத்தினாங்க, இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு வேற ஒரு எழுத்தை பயன்படுத்துறாங்க. இப்படிதான் நம்ம அந்த டிஃபரன்ஸை பார்க்கணும். சோ இதை தாண்டி எந்த வகையில சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் அதில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து, சித்திர வடிவம் இவற்றிற்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படின்றது வேற என்ன வகையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது. தொடர்பு அப்படிங்கிறது காலகட்ட தொடர்பு இருக்கு, சரி, இடம் சார்ந்த தொடர்பு இருக்கு. இந்த ரெண்டு வழியாவும் நம்ம பார்க்கும்போது சிந்து வெளிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. அதே இடத்துக்கு தான் அவங்க வராங்க. ஓகே, காலகட்டமும் பார்த்தோம்னா அது முடிஞ்ச அதுக்கு பிறகு ஒரு 100-200 வருஷத்துக்குள்ளேயே இங்க வந்துடுறாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுற்றதற்கு பிறகு 100-200 வருஷம் கழிச்சுதான் ஆரியர்கள் உள்ள வந்துடுறாங்க. சமஸ்கிருதம் தெரிந்த ஆரியர்கள் உள்ள வந்துடுறாங்க. அப்படிங்கும் போது பார்த்தா டெம்பரலி அண்ட் ஸ்பேஷியலி இண்டஸ் சிவிலைசேஷன் அண்ட் சம் சான்ஸ்கிரிட் ஆர் குவைட் ப்ராக்சிமேட். ஓகே, தே ஆர் நாட் வெரி ஃபார் அபார்ட். இப்ப தமிழுக்கு நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம எங்கேயோ இருக்கோம், அது எங்கேயோ இருக்கு. சிந்து சமவெளி எங்கேயோ இருக்கு, நம்ம இன்னைக்கு எங்கேயோ இருக்கும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற முதல் தடயங்கள் சங்க இலக்கிய தடயங்கள் தான். சங்க இலக்கியம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு எவ்வளவு பின்னாடி கொண்டு போனாலும் 2300 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போக முடியாது. அப்படிங்கிற நிலைமையில பார்த்தோம்னா அதுக்கும் இதுக்கும் கேப் 2000 வருஷம் ஆயிடுது, டைம் கேப். சிந்து சமவெளிக்கும் தமிழுக்கும் சிந்து சமவெளிக்கும் தமிழுக்கும் இடைவெளி பார்த்தோம்னா, இடைவெளி இல்ல இடவெளி, அது எங்கேயோ ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர்ல இருக்கு, நம்ம இங்க சவுத்துல எங்கேயோ இருக்கோம். அப்படிங்கும் போது திரும்ப சமஸ்கிருதத்துக்கு வருவோம். சமஸ்கிருதம் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அது ஒன்னாயிடாது, ஒன்னாக முடியாது அப்படிங்கிற சர்ச்சைகள்ல இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமஸ்கிருதம் அப்படின்னு நம்புகிறவர்கள் முதல்ல நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு குறிப்பிட்டீங்க, இந்த சமஸ்கிருதத்தை பத்தி ஆராய்ச்சி செய்து முடிவுகள் தருகிறார்கள் அப்படின்னு. முதலில் நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அது எதுவும் ஆராய்ச்சியே கிடையாது, அவை அனைத்தும் ஆசை. சார், நான் அதுக்கு பின்னாடி வரேன். உங்களுடைய அது வெறும் ஆசை. அது வெறும் ஆசை. முதல்ல உங்களோட முடிவை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எப்படி நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க? சமஸ்கிருதம் கிடையாது சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய எழுத்து. அதுக்கானதான் இப்பதான் சொல்லிட்டே வரேன். 4 தடயங்கள் கொடுத்திருக்கேன். ஆமா, இண்டஸ்ல இருந்து ஒரு தடயங்கள், இல்லாத தடயங்கள், சமஸ்கிருதத்தில் இல்லாத தடயங்கள். இதனாலையும் ஒப்பிட்டு பார்த்தால் இதற்கும் சம்பந்தம் இருக்க முடியாது. எனினும் அவர்கள் ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் இல்லாமல் ஒரு குறுகிய கால
இடைவெளிகளில் ஓகே. இருந்திருக்கிறார்கள். லாஸ்டா அந்த அழிவு அந்த சமயத்துல அவங்க உள்ள வராங்க. அப்போ எச்ச சொச்சங்களா அவங்க பார்த்திருக்கலாம். அதனால இத வந்துட்டு சிந்து மொழியை சமஸ்கிருதம் என்று நிரூபிக்க இனி ஒரு முக்கியமான தகவல் அவர்களுக்கு தேவை. அந்த தகவல் என்னவென்றால், சமஸ்கிருதம் ரிக்வேதம் பிற்காலத்தில் வரவில்லை, என்றுமே அங்கு இருந்தது, அங்குதான் உதயமானது, இங்கிருந்துதான் சமஸ்கிருதம் உலகத்திற்கே வெளியில் போனது, அது வெளியில் இருந்து வரவில்லை அப்படிங்கிறத தீவிரமா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இத தீவிரமா இதத்தான் முன் கொண்டு வந்து நிறுத்த பாக்குறாங்க. அதாவது அதோட டேட்டை எப்படி ரிக்வேதத்தோட டேட்டை எப்படி பின்னாடி கொண்டு போறது, ரிக்வேதம் எப்படி என்னைக்குமே இங்க இருந்தது, ரிக்வேதம் வெளியில இருந்து வரல, அந்த மொழியே வெளியில இருந்து வரல, எல்லாமே இங்க உருவானதுதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றது தான் அவங்களோட ஆசை அதிகமா இருக்கு. அது உங்களோட ஆசை. அதுக்கு என்னாச்சுன்னா 2023 ஜூலை மாசத்துல ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி தாள் வந்தது. ஹெகார்டி அவரை சேர்ந்து ஒரு டீம், பெரிய டீம், ஒரு லிங்குவிஸ்டிக் ரிசர்ச்ல உலகத்துல இருக்க ஒரு 52 ஏன்ஷியன் லாங்குவேஜஸ் எடுத்து அதை ஒரு ட்ரீ மேப் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்ற தாய் மொழி குடும்பம். அதுல சமஸ்கிருதம் ஒரு கிளை. சரி, சமஸ்கிருதத்தினுடைய தாய்மொழி. சமஸ்கிருதத்தினுடைய தாய் மொழின்னு சொல்ல முடியாது. இது மொழியில நிறைய பிரச்சனை இருக்கு. எது தாய் எது சகோதரின்னு சொல்ல முடியாது. சில இடத்துல சிஸ்டர் லாங்குவேஜா இருக்கும், சில இடத்துல மதர் டாட்டர் லாங்குவேஜா இருக்கும், அதுக்கப்புறம் சிஸ்டர் லாங்குவேஜா இருக்கும். அதனால அது ரொம்ப குழப்பமான, அதுக்குள்ள போறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி பார்க்கும்போது அவர் ஹெகார்டி என்ன ஒரு 3 கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. முதல் கன்க்ளூஷன், புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஹெகார்டியோட ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அது 6000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு. அத ஹெகார்டி என்ன சொல்றாருன்னா, இல்ல 6000 வருஷம் இல்ல, அது 8000 வருஷம்னு சொல்லிடுறாரு. 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போயிடுறாரு. இவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது ஹெகார்டியோட ஆய்வுல அது நடக்குது. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்துட்டு முன்னாடி நினைச்ச மாதிரி ஸ்டெப்பி ரீஜன்ல உருவான மொழி குடும்பம் இல்ல, காக்கசஸ்க்கு சவுத்துல, காக்கசஸ் மலைத்தொடருக்கு கீழே ஒரு ஸ்டெப்பின்றது அதுக்கும் மேல இந்த பக்கமா, காஸ்பியன் இந்த பக்கமா, காஸ்பியனுக்கு கிழக்கும் வடக்குமாக வரும். அந்த ஸ்டெப்பில உருவான மொழி குடும்பம் இல்லை இது, காக்கசஸ்க்கு சவுத்தா நடந்த மொழி குடும்பம் அப்படின்னு ரெண்டாவது முடிவு கொடுத்துறாரு. கொஞ்சம் இந்தியாவோட க்ளோஸா கொண்டு வந்து டைம்ல பின்னாடி போகுது, இடம் வெளியா கொஞ்சம் முன்னாடி வருது, பக்கத்துல வருது. இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுறாங்க, புலகாங்கிதமாயிடுறாங்க. ஆயிட்டு என்ன பண்றாங்க, அப்ப சம்ஸ்கிருதம் எல்லாம் வந்துருச்சு, பேட்டிங் கிரீஸ்க்கே வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணி எழுதிடுறாங்க. ஆனா ஹெகார்டி அதுல ஒரு 3வது முடிவு ஒன்று வைக்கிறாரு. அந்த முடிவை இவங்க எல்லாரும் இக்னோர் பண்ணிடுறாங்க. அந்த 3வது முடிவு என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு மொழி குடும்பத்தின் ஆன்செஸ்ட்ராலிட்டிய, ஒரு பழைய ஸ்கிரிப்டையும் இன்றைக்கு இருக்கும் மொழியையும் தொடர்பு ஏற்படுத்த பார்த்தோமானால், அவர்கள் டெஸ்ட் பண்ணின 52 லாங்குவேஜ்ல 4 லாங்குவேஜுக்கு தான் அந்த தொடர்பு கிடைக்குது. வெறும் 4 கிடைக்குது. 52ல 4ங்கிறது பெரிய பெர்சன்டேஜ், அது ஒண்ணு சின்ன பெர்சன்டேஜ் இல்லை. ஆனா அதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா, அந்த மிச்ச மொழி குடும்பங்களோட ப்ராபபிலிட்டி கொடுக்குறாங்க. அந்த ப்ராபபிலிட்டி இஸ் நாட் கிரேட்டர் தென் 0.01%. அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் 0.1% தான். ஆமா, 0.1% தான் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு அதை விட்டுறாங்க. அதை விட்டுட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஒரு நீங்க சொல்றது அந்த மீதம் இருக்கக்கூடிய 48ல தான் இதுவும் வருது, சான்ஸ்கிரிட்டும் வருது, with the probability of less than 0.01%. எஸ், அந்த ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா, சரியா? அந்த ப்ராபபிலிட்டில வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஹெகார்டி பேப்பர்ல இருந்து விட்டுட்டு அவர் சொல்ற முதல் 2 முடிவுகளை மட்டும் எடுத்துட்டு அதை அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரித்திரபூர்வமா இதை பார்ப்போம். இப்ப ஹெகார்டி பண்ணிருந்து மொழி குடும்ப ஆராய்ச்சி சரித்திரபூர்வமா இதை பார்க்கும்போது, இப்ப ஒரு வேளை 6000 வருஷம் முன்னாடி தொடங்கி கிழக்கையும் மேற்கையும் அது பரவி எங்கெங்கெல்லாம் ஆதிக்கம் அடைந்தது என்று பார்த்தோமானால், அன்று
அங்கு ஆதிக்கம் அடைந்த எந்த அரசுமே எந்த சமுதாயமுமே இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எழுதினதுக்கான ஆதாரம் இல்லை. எழுதினதுக்கான அதாவது இப்ப நம்ம சுமேரியன் எடுத்துட்டோம்னா அது வந்து சுமேரியன் இஸ் a language isolated. ஓகே, அதுக்கு வந்து மொழி குடும்பம் கிடையாது, அது ஒரு தனி மொழி. மிக பழமையான நாகரிகம். ஆமா, மிக பழமையான நாகரிகம். அது அவங்க தான் எழுத்து, இந்த கியூனேஃபார்ம் அப்படிங்கிற எழுத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு புரோட்டோகியூனோஃபார்ம் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு, அவங்க தான் எழுத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கேதியன் அப்படின்னு லாங்குவேஜ் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாபிலோனியன் பீரியட் வருது. இவங்க யாருமே, அதாவது அந்த ரீஜன், அதாவது ஈராக் ரீஜன், அதுக்கப்புறம் ஈரான் ரீஜன்ல பார்த்தோம்னா ஏலமைட் வருது. அதுக்கு மேல பார்த்தோம்னா அசிரியன். இது எதுவுமே புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் கிடையாது. அதனுடைய தொடர்ச்சியும் கூட சொல்ல முடியாது. ஓகே, இது தனி மொழி குடும்பங்கள்ன்றது திட்டவட்டமான ஆதாரங்கள் இருக்கு. இப்ப லாங்குவேஜ் ட்ரீ அப்படின்னு இடையில தான் வந்திருக்கு. இது இல்ல, அதாவது மொழிகளோட பூர்வீகத்தை சொல்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம மொழிகளோட பூர்வீகத்தை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறோம்னா எழுத்து மூலமா கண்டுபிடிக்கிறோம். இப்ப மொழிகள் எல்லாமே 8000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி விட்டதாக எடுத்துக்கொள்வோம். எல்லாமே தமிழ், சமஸ்கிருதம் எல்லாமே 8000 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு சும்மா எடுத்து போய்ப்போம். ஏன்னா ஆனா ஒண்ணு வந்துட்டு 2000 வருஷத்திலேயே லிட்டரேட் ஆயிருக்கும், இன்னும் 5000 வருஷம் கழிச்சு லிட்டரேட் ஆகும், எழுத்து வடிவம். இப்ப நம்ம இந்தியால நமக்கு நிறைய ட்ரைபல் லாங்குவேஜஸ் இருக்கு, ஆதிவாசி மொழிகள் இருக்கு. நான் ஒரிசால நிறைய பார்த்திருக்கேன், வேற இடங்கள்லயும் பார்த்திருக்கேன். இப்ப அந்த ஆதிவாசிகளுக்கு எழுத படிக்க தெரியாது, ஏன்னா எழுத்து முறை அவங்களிடம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தனி மொழி உண்டு. அந்த மொழியை சார்ந்தவர்கள் படிப்புக்கு வரும்பொழுது அவர்கள் பக்கத்து மொழி என்னவோ, அந்த அரசாங்க மொழி என்னவோ, இப்ப ஒரிசான்னா அவங்க ஒரிசால இருக்கிற என்ன ஸ்கிரிப்டோ அந்த ஸ்கிரிப்டையும் ஒரியா மொழியையும் கத்துக்கொள்வார்கள். அந்த ஸ்கிரிப்டை எடுத்து அவர்களுடைய சொந்த மொழியையும் அதிலேயே எழுதுவார்கள். இப்ப தமிழ் ஆங்கிலத்தில் எழுதுற மாதிரி, தமிழ் இப்ப நம்ம போன்ல எல்லாம் எல்லா மெசேஜ் எல்லாம் இங்கிலீஷ்ல தானே எழுதுறோம். நம்ம எங்க தமிழ்ல டைப் படிக்கிறோம், இங்கிலீஷ்ல தானே டைப் படிக்கிறோம். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும் மொழியை தவிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சகஜமான ஒரு வரலாற்று முக்காலத்திலும் நடக்கும் ஒரு வழக்கு. அது அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு பார்த்தோம்னா உலகத்துல 7000 லாங்குவேஜ் இருக்கு, 7000 மொழி பேசுறோம். 7000 மொழி பேசுறோம் உலகத்துல கிட்டத்தட்ட. அது கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும், நிறைய மொழிகள் அப்பப்ப செத்துட்டே வரும். மொத்தமா அந்த 7000 மொழிகள்ல 3800 மொழிகளுக்கு தான் எழுத்து இருக்கு, எழுத்து வடிவம். ஆமா, பாதி ஆயிடுது. ஆமா, என்ன 3800 வழிகள் தான் எழுத்து. எத்தனை எழுத்து வடிவத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த 3800க்கும் தனித்தனியா ஒவ்வொரு எழுத்து வடிவம் கிடையாது. இல்ல, 3800 மொழிகளுக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆனா எத்தனை ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா இன்னைக்கு உலகத்துல உபயோகிக்கிற ஸ்கிரிப்ட் 150 சொச்சம். அவ்வளவுதான். அதாவது 3800 மொழிகள் 150 ஸ்கிரிப்ட வச்சு வண்டியை ஓட்டுறோம் நம்ம, சரிங்களா? அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கு 25 மொழி அப்படிங்கிற சராசரி கிடைக்குது. என்ன, இப்ப தேவநாகரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியால இருக்கிற தேவநாகரியில 120 மொழிகள் எழுதப்படுகின்றன. தேவநாகரி ஸ்கிரிப்ட், தேவநாகரி, ஹிந்தி உட்பட. ஆமா, ஹிந்தி உட்பட. சமஸ்கிருதத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 120 மொழிகள் யூஸ் பண்றாங்க. யூரோப் முழுக்க லாட்டின் ஸ்கிரிப்ட், ரோமன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த லாட்டின் ஸ்கிரிப்ட், ரோமன் ஸ்கிரிப்ட் தான் அதோட மாடிஃபிகேஷன் தான் சிரிலிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிலிக் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அதனால பார்த்தோம்னா இப்ப ஜப்பான் வந்துட்டு சைனா கிட்ட இருந்து ரைட்டிங் கத்துக்கிட்டு, ஆனா ஜாப்பனீஸ் சவுண்ட் அந்த ரைட்டிங் மேல போட்டுருக்காங்க. இது மாதிரி பக்கத்துல இருக்கிற ஸ்கிரிப்ட கடன் வாங்கி அதை நம் எழுத்தாக மாற்றிக்கொள்வது என்பது வரலாற்றில் ஒரு வரலாறு நெடுக நடந்திருக்கு. அப்படிதான் நடக்கும். ஒவ்வொருத்தரும் போய் ஸ்கிரிப்ட் உருவாக்க மாட்டான். ஸ்கிரிப்ட் உருவாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத சில ஆராய்ச்சியாளர் பண்ணிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த கடந்த 100 வருஷங்களுக்குள்ள எங்க புது ஸ்கிரிப்ட் வந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்போது, ஆப்பிரிக்கால அமெரிக்கால இருந்து செரோக்கி ஸ்கிரிப்ட கொண்டு வந்து அந்த செரோக்கி ஸ்கிரிப்ட் ஒரு ஆப்பிரிக்கன் லாங்குவேஜுக்கு நுழைக்கிறார் ஒருத்தர். அந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் பதிவாயி இப்போ நடந்துட்டு. ஆமா, மயன்மார்ல இந்த 100 வருஷத்துக்குள்ள ஒரு மயன்மார்ல இருக்கிற புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், மயன்மார்ல இருக்கிற கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ், இதுக்கெல்லாம் வெளியில நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சமுதாயத்துல அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, தன்னோட மக்களுக்காக வேண்டி அவரே ஒரு ஸ்கிரிப்டை இன்வென்ட் பண்றாரு.
ஓன் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி புதுசா தனியாக நின்று இன்வென்ட் பண்ணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேராவே நடக்கக்கூடிய விஷயம். சரி. மொழிகளுக்கு பிராக்டிக்கல் என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்கா எழுத்து இருக்கா, அதை எடுத்துப்போம், நம்மளோட சவுண்ட் அதுல போட்டுப்போம், எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம பிராமி எடுத்துட்டோம்னு சொன்னா, பிராமிய அசோகர் கிட்ட இருந்து தமிழ் கடன் வாங்கித்தா இல்ல தமிழ்ல இருந்து அசோகன் கடன் வாங்கினாரா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா நம்ம எடுத்துட்டோம் பார்த்தோம்னா, இப்ப தமிழுக்கே தேவையான ரா, லா, ரா, அதாவது வல்லின ரா, நா, அதாவது முடிவில் வரும்னா, இந்த நாளும் சமஸ்கிருதத்துல கிடையாது, பிராமியில கிடையாது, எந்த மொழியிலையும் கிடையாது. அதனால இதை நம்ம தான் உருவாக்கி ஆகணும். இது ஒரு தனித்துவமான மொழி, அதாவது மற்ற எழுத்துக்களை நம்ம கடன் வாங்க வேண்டிய தேவையில்லாத ஒரு மொழி இல்ல. கடன் வாங்கினாலும் இந்த 4 நான் தான் உருவாக்க வேண்டும், வேற வழியே இல்ல. என்ன அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், இப்ப தமிழ்ல நமக்கு தமிழ்ல மொத்தம் எவ்வளவு எழுத்து, உயிர் எழுத்து, மெய் எழுத்து 2 சேர்த்தா 30 எழுத்து. இப்ப சமஸ்கிருதத்துல எவ்வளவு எழுத்து, 49 50 எழுத்து இருக்கு. அதனால அவன்கிட்ட எப்போதுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம இப்ப பிராகிருதத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 49 50 எழுத்து இருந்தது பிராமியில. அதை நம்ம வாங்கும் போது நமக்கு வேண்டாததெல்லாம் விட்டுறோம். நமக்கு எனக்கு 50 தேவையில்லப்பா, எனக்கு தேவை 30 தான் அப்படின்னு அந்த 30 எடுத்துக்கிறோம். ஆனா அந்த 30ல 26 தான் நமக்கு அங்கிருந்து டைரக்டா கிடைக்குது, 4 கிடைக்கல. அதெல்லாம் நான் என்ன பண்றேன், அந்த மிச்சம் விழுந்ததுல ஒரு 20 அதுல இருந்து பொறுக்கி அதோட திசையை மாத்தி தலைகீழ போட்டு அந்த மாதிரி போட்டு நான் அதுல இருந்து மாடிஃபை பண்ணி உருவாக்கிறேன். ஜெர்மன்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், எல்லாமே லாட்டின் ஸ்கிரிப்டா தான் இருக்கும். ஆனா அவங்க பீட்டா மாதிரி ஒண்ணு போடுவாங்க. என்ன அந்த பீட்டா மாதிரி ஒண்ணு போடுவாங்க, அந்த ஸ்ட்ராஸ அப்படின்னு அதை படிக்கணும். அதை SSE நம்ம படிப்போம், ஆனா அது பட்டா பீட்டா பீட்டா இ அப்படின்னு இருக்கும் அங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியும் ஒரு ஸ்கிரிப்ட கடன் வாங்கும், அதுக்கு வேண்டிய இல்லாத ஒலிகளை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அவங்களே ஒரு தனியா ஒரு உருவத்தை உருவாக்கி அது கூட சேர்த்து அதை வந்துட்டு ஸ்கிரிப்டா ஃபார்மலைஸ் பண்ணி வழக்கப்படுத்தி வழக்காக ஆக்கி அதில் தொடர்பு நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சகஜம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்கிரிப்டை வச்சு ஒரு மொழியை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு மொழி மட்டும்தான் இருக்கிறது என்று யாரும் சொன்னால் அது பெரும்பாலும் தவறாகத்தான் இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம எடுத்துப்போம், நமக்கு இது இன்னி வரைக்கும் இப்ப நம்ம பிராமி எல்லாரும் படிக்கலாம், குழந்தைங்க கூட படிக்கலாம். ஆனா நம்ம ஒரு பேச்சுக்காக எடுத்துப்போம், இன்னைக்கு பிராமி நமக்கு தெரியாது, இன்னும் யாரும் அதை டிசைஃபர் பண்ணல. பிரின்சப் அவர்லாம் பிறக்கல, ஐராவத மகாதேவன்லாம் பிறக்கல. இன்னைக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நான் அதை டிசைஃபர் பண்ணிட்டு இது முழுக்க சமஸ்கிருதம் அப்படின்னு கொடுத்தேன்னா எப்படி இருக்கும் முடிவு? சரியான முடிவா இருக்குமா? சரியான முடிவா இருக்க இல்லையே. 8 மொழி எழுதியிருக்கேன், இதுல பிராகிருதம் இருக்கு, தமிழ் இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, எல்லாம் இருக்கே. என்ன அப்படிங்கும் போது ஒரு மொழி சொல்யூஷன் அப்படிங்கிறத பெரும்பாலும் தவறானதாக தான் இருக்கும். இன்றைக்கு சிந்துவெளி ஆராய்ச்சியாளர்கள் மத்தியிலும் இந்த நம்பிக்கை தான். அதாவது இண்டஸ் ஸ்கிரிப்ட்னு நம்ம சொல்றோமே, அதில் பல மொழிகள் இருந்திருக்க வேண்டும், ஒரு மொழி மட்டும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த ஸ்கிரிப்ட் பல மொழிகளை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எழுதின ஸ்கிரிப்ட். புரியுது. பல மொழிகள் அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டிருக்கு, புரியுது அப்படிங்கிறது தான் கருத்து. ஏன் அதை வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப சிந்துவெளின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சிந்துவெளியின் வெளியில் மகன் தில்முன், அதாவது இன்றைய ஒமான், பஹ்ரைன், இந்த பகுதிகளில் சிந்துவெளியோட சாயல்களில் அதனுடைய அம்சங்களுடன் சேர்ந்த நூற்றுக்கணக்கில் அச்சுப்பதிவுகள் கிடைக்கும், சீல்ஸ் கிடைக்குது, டேப்லெட்ஸ் கிடைக்குது. அதுல பார்த்தா சிந்துவெளியில இருக்கிற அதே எரும மாடு தான் அங்கேயும் இருக்கு. இங்க எப்படி அந்த எரும மாடு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்குமோ அதே மாதிரி அந்த எரும மாடு அங்கேயும் குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும். இங்கேக்கும் அங்கேக்கும் மெயின் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்னன்னா, சிந்துவெளி குள்ளுக்குள்ள உருவாகிற இந்த அச்சுப்பதிவுகள் எல்லாம் சதுர வடிவத்துல இருக்கும். அந்த ஒமான் தில்முன் ஏரியால உருவாகிற பஹ்ரைன் ஏரியால உருவாகிற இதெல்லாம் ரவுண்டு வெட்டுல இருக்கும், வட்ட வெட்டு. இது சதுர வெட்டு, அது வட்ட வெட்டுல இருக்கும். அப்படின்னு பார்த்துட்டு இங்க இருக்கிற எழுத்தும் அங்க இருக்கிற எழுத்தும் படிச்சா சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் கன்வென்ஷன்ஸ் மாறுது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கன்வென்ஷனை வச்சு அவர் சொல்றாங்க, இதே ஸ்கிரிப்டை வச்சு வேற மொழி எழுதியிருக்காங்கப்பா
ஓ அப்படி அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாங்க. சரி, அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாங்க. அதனால சிந்து இந்த ஸ்கிரிப்ட் இருக்கே, இந்த ஸ்கிரிப்டை நம்ம வந்துட்டு ஒரு துச்சமா இடம் போட்டுருக்கூடாது. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ஒரு உலக கலாச்சாரமே அடங்கி இருக்கிறதா நம்ம பார்க்கணும். இது வந்துட்டு நம்மளோட பிராந்திய கலாச்சாரம் மட்டும், பிராந்திய மொழிகள் மட்டும் அடங்கி இருப்பதாக பார்க்கக்கூடாது. இது வந்துட்டு ஒரு அந்த சமயத்தில் அவர்கள் தெரிந்த உலகம் முழுக்கவும் பரவி வாழ்ந்தார்கள். பரவி வாழ்ந்து அதனுடைய வர்ணனைகள் தம் மொழியிலோ இல்லது பிற மொழிகளிலுமோ எழுதப்பட்டிருக்கும் வில்லைகள் தான் இவை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. இப்ப கினோயர் அப்படிங்கும் ஜொனாத்தன் மார் கினோயர் அப்படிங்கிற பெரிய தொல்லியல் பிதாமகர்னு சொல்லலாம். அவர்லாம் நம்புறது அதுதான். இதுல வந்துட்டு பல மொழிகள் இருக்கு, இதை வந்துட்டு ஒரு மொழின்னு யாரும் கொண்டாட முடியாது. இன்னைக்கு இந்தியாவை நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தான் கொண்டாட முடியுமா? ஒரிசாக்காரன் ஒரிசா இந்தியா தன்னதுன்னும், தமிழ்காரன் இந்தியா தன்னதுன்னும், பஞ்சாப்காரன் இந்தியா தன்னதுன்னு அது எல்லாருக்கும் சேர்ந்தது தானே அது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐக்கியம் நாட்டின் முழு தகவல் தொடர்பு. அது அந்த முழு தகவல் தொடர்பை பாதியா பிச்சு கிச்செல்லாம் பார்த்தா அது ஒன்றும் வேலைக்காக. அடுத்த பார்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுதான் நம்ம இப்ப அதற்காகத்தான் இவ்வளவு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. யஜ்னவேதனும் ஸ்டீவன் பாண்டேவும் அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த ஆய்வு, சோகால்டு ஆய்வு, அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சிந்து சமவெளியினுடைய எழுத்துக்களும் சித்திர எழுத்துக்களும் சித்திர வடிவங்களும் அது வந்து சமஸ்கிருதம் தான் அப்படின்னு நிறுவக்கூடிய வகையில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள், அதை வந்து தவறு அப்படின்னு நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் விஷயத்த நான் உங்களுடைய அந்த ஆர்டிகல் படிக்கும்போது எனக்கு தோன்றியது, நான் இன்னும் தவறுன்னு சொல்லலையே, நீங்க ஏன் அப்படி கேள்வி கேக்குறீங்க? சரி, அந்த ஆய்வுகள் சரியானது இல்ல, தவறுன்னு விடுங்க, சரியானது கிடையாது அந்த ஆய்வுகள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க எப்படி வந்து சேர்றீங்க? நான் இல்ல, நீங்க 2 பேர் ஆராய்ச்சியை பத்தி கேக்குறீங்க கேள்வி, தனித்தனியா பிரிச்சாகணும். நான் ஸ்டீவன் போண்டாவை எடுத்து தனியா வச்சிடறேன். யக்ஞாதேவம் அவர் சொல்ற இதை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம், அதை பேசுவோம். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க வாத்தியார் சொல்லுவாரு, சங்கராபரணம் ராகத்தை கேட்டுட்டு அது நீ கல்யாணி அப்படின்னு சொன்னா உனக்கு 2 ராகமுமே தெரியாதுன்னு அர்த்தம் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி இந்த யக்ஞாதேவத்துக்கு வரலாறும் தெரியவில்லை, அவர் தான் நிபுணராக சொல்லிக் கொள்ளும் கிரிப்டானாலிசிஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டும் தெரியவில்லை. 2மே தெரியல அவருக்கு. அதாவது இப்ப கிரிப்டானாலிசிஸ் வச்சு அந்த கிரிப்டானலிட்டிக்கல் மெத்தட்ல டிசைஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணங்கள் நிறைய கொடுக்கிறாரு. அதுல சமீபத்து உதாரணம் முதல்ல, அதாவது 2011 கோபியாலே மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு 18th century மேனுஸ்கிரிப்ட, அது என்னென்ன படிக்க முடியாத இருந்த நிலைமையில 4 ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து அதை உடைக்கிறாங்க. அதை உடைச்சு அது வந்துட்டு 18th century ஜெர்மன் அப்படின்னு முடிவு போறாங்க அப்படின்னு உடைச்சு கொடுக்குறாங்க. அந்த கிரிப்டானாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சரி கொடுக்குறாங்க. நீங்க அதுல பார்க்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, அதில் எழுதப்படுவது ஜெர்மன் அல்ல, வேற ஒரு மொழி ஜெர்மன் எழுத்தில் எழுதப்படுது. ஜெர்மன் எழுத்த எடுத்து அதை ஸ்கிராம்பிள் பண்ணி எழுதின சைஃபர். ஓகே, ஜெர்மனுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஏற்கனவே இருக்கு என்ன, அதை ஸ்கிராம்பிள் பண்ணி எழுதின சைஃபர். இப்ப நம்ம இண்டஸ் மொழி வந்துட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி எழுதின சைஃபர் கிடையாது. ஓகே, அது மொழி, அது சைஃபர் இல்ல. ஆனா கிரிப்டானாலிசிஸோட அப்ரோச்சே என்னன்னு சொன்னா, ஒரு மொழியை ஒரு சைஃபராக நினைத்து அதை இன்வெஸ்டிகேட் செய்யலாம் அப்படிங்கிறது அந்த அப்ரோச். ஆனா அந்த அப்ரோச் கோடா நினைச்சு அதை அணுகிறது, அதை கோடா நினைச்சு அதை ஒரு கிரிப்டோகிராம், ஸ்பெசிபிக் வேர்டு கிரிப்டோகிராம் இல்ல சைஃபர் அப்படின்னு நினைச்சு பாவித்து அதை அணுகி கோட பிரேக் பண்றது, உடைக்க பார்க்கலாம் அப்படிங்கிற முறையில தான் அவர் போறாரு. அந்த விதத்துல அது சரிதான், தப்பு இல்லை. ஆனா இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்ப ஜெர்மன் அப்படின்னு கோபியாலே மேனுஸ்கிரிப்ட்ல கொண்டு வரும்போது அவங்க ஜெர்மனை கொண்டு வரல, ஜெர்மனோட எழுத்தை கொண்டு வராங்க. ஓகே, என்ன அதுக்கப்புறம் டக்கு வந்துருது அது. அதாவது நான் இப்போ ஏ போடுறதுக்கு பதில 7 போடுறேன், பி போடுறதுக்கு பதில 82 போடுறேன், சி போடுறதுக்கு பதில 104 போடுறேன். இந்த மாதிரி நான் ஒரு கோடிஃபை பண்ணி ஏதோ ஒன்று எழுதிடுறேன். என்ன எழுதினா அதை கண்டுபிடிக்கணும். இந்த 7க்கு ஏ எப்படி வரும், ஏயோட ரெஸ்பெக்டிவ் எழுத்து என்ன, ஏயோட ரெஸ்பெக்டிவ் எழுத்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சைஃபர், அந்த மாதிரி சைஃபர்களை கிரிப்டானாலிசிஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதான் இந்த கோபியாலே மேனுஸ்கிரிப்ட கண்டுபிடிச்சாங்க. கெவின் நைட் அப்படின்னு சொல்லிட்டு UCLA, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப்
உப்சாலா ஸ்வீடன் இங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர் 2011 தான் செஞ்சிருக்காங்க. நான் அதை படிச்சும் போது எனக்கு வந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்ப நம்ம இண்டஸ்கிரிப்ட ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 பேர்ல, அதாவது இந்த கோபியால மேனுஸ்கிரிப்ட உடைச்சாங்கல்ல, இந்த 4 பேர்ல யாரான ஒருத்தர் யக்ஞாதேவமோட ஒர்க்கை என்டார்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த என்டார்ஸ்மெண்ட் இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஒரு இன்வென்ஷன் அப்படி இருந்தா நிச்சயமா அவங்க தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம திரும்ப யக்ஞாதேவத்துக்கு வருவோம். யக்ஞாதேவம் வந்துட்டு இது வந்துட்டு 1.5 வருஷமா போட்டுட்டு இருக்காரு சோசியல் மீடியால போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது வந்துட்டு அகாடமிக் பியர் ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடுது. சக ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனால இவர் வந்து சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு பிறகு யூடியூப்ல இந்த ரிஜெக்ட் பண்ண சக ஆராய்ச்சியாளர்களை அவர் திட்டார், கண்டபடி பேசுறாரு. என்ன, அவங்க எல்லாம் முட்டாள்கள், அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, அவங்க அரசியல்வாதிகள், அவங்க கேட் கீப்பர்ஸ், அந்த கேட்டை பூட்டி வச்சு என்ன உள்ள விடாம வெளியே நிறுத்துறாங்க, அதனால நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கேள்வி என்னன்னா, சரிப்பா, இண்டஸ் ஆராய்ச்சியாளர்கள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனா இவர் முட்டாள்னு சொல்றாருல, அப்போ உங்களோட கம்யூனிட்டி இருக்குல்ல, கிரிப்டோ அனலிட்டிக்கல் கம்யூனிட்டி, இந்த கோபியாலே மேனுஸ்கிரிப்ட் உடைச்ச கம்யூனிட்டி, அந்த மாதிரி ஒருத்தர், அந்த மாதிரி அதுக்கு கிரிப்டோ அனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு ஜேர்னல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஜேர்னல்ல பியர் ரிவ்யூ பண்ணி நீங்க போட வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்வி என்னுடைய ஒரு பெரிய கேள்வி. அதற்கு பதில் கிடையாது, ஒரு பெரிய கேள்வி. போண்டாவும் அதே நிலைமைதான். போண்டாவின் கண்டுபிடிப்புகளும் பியர் ரிவ்யூல ரிஜெக்ட் ஆகப்பட்டது. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு யூடியூப்ல சேர்ந்து வீடியோ கொடுக்குறாங்க, தனித்தனியா கொடுக்குறாங்க, சேர்ந்து கொடுக்குறாங்க, ட்விட்டர்ல போய் பேசிட்டே இருக்காங்க. சரி, என்னுடைய கேள்வி, போண்டாவும் யக்ஞவேதன் இவங்க 2 பேரும் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்து சேர்றாங்க, எந்த பாயிண்ட்க்கு வந்து சேர்றாங்க? இது வந்துட்டு முற்றிலும் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இது முற்றிலும் சமஸ்கிருதம் தான், வேற மொழியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க 2 பேரும். வேற மொழியாகவும் இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் என்று இதுவரைக்கும் நாம் பேசிவிட்டோம். கடந்த அரை மணி நேரமாக அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த மொழிக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாகிறது. அது ஒரு பாயிண்ட், இந்த பியர் ரிவ்யூ பாயிண்ட். ஆனா இப்ப பியர் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேக்ரெட் ப்ராசஸ் அது. ஆனா உலகத்தில் இருக்கும் எல்லா உண்மைகளும் பியர் ரிவ்யூ உண்மைகள் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஐன்ஸ்டைனே பியர் ரிவ்யூல ரிஜெக்ட் ஆயிருக்காரு. பியர் ரிவ்யூல ரிஜெக்ட் ஆறது அப்படிங்கிறது ஒரு சகஜமானது தான். அதனால வந்துட்டு அது மட்டும் ஒரு உண்மை இல்லை, அதை தவிர வேற என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத கேட்டு பார்த்தா அதுலயும் எதுவும் வர மாட்டேங்குது. ஏகப்பட்ட முரண்பாடுகள் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு போண்டா சொல்ற சான்ஸ்கிரிட் வேற, யக்ஞாதேவம் சொல்ற சான்ஸ்கிரிட் வேற. போண்டா வந்துட்டு புராணிக் சான்ஸ்கிரிட்னு சொல்றாரு. புராணம் அப்படிங்கிறது ரொம்ப பிற்காலத்துல வந்தது, மகாபாரதத்துக்கு அப்புறம் கூட சொல்லலாம். வேதங்களுக்கெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல வந்தது. அப்பெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகமே இல்ல. அதாவது அவரோட வொக்காபுலரி, அவர் போண்டா வந்துட்டு 56 டெசிஃபர்மெண்ட் கொடுக்குறாரு. 56 டெசிஃபர்மெண்ட்ல பெரும்பாலும் எல்லாமே புராணிக் நேம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் தான் வருது. அந்த புராணிக் நேம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா கால இடைவெளி பயங்கரமா போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. இப்ப யக்ஞாதேவம் என்ன சொல்றாருன்னா, இது புராணிக் சான்ஸ்கிரிட் இல்ல, இது வந்துட்டு கிளாசிக்கல் பணினியன் சான்ஸ்கிரிட் அப்படின்றாரு. அதாவது பணினி பீரியட் அப்படிங்கும்போது, அதாவது ஒரு 4th இல்ல 5th செஞ்சுரி பிசி வச்சுக்கலாம். அந்த பீரியட் இது வந்துட்டு பக்கா கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் அப்படின்றாரு. சோ இவங்க 2 பேரும் ஒன்றையே சொன்னாலும் அவர்களுக்குள் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. பணினி பீரியட் எடுத்தா கூட 2400 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அது இல்ல, அந்த பணினி பீரியட் சம்ஸ்கிருதம் என்றைக்குமே இருந்த சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கொடுக்கிற ரீடிங்ஸ் இருக்குல்ல, அது முழுக்க பார்த்தோம்னா ரிக்வேதிக் ரீடிங்ஸா கொடுக்குறாரு. ரிக்வேதத்துல வர தொடர்களா கொடுக்கிறார். அந்த ரிக்வேத தொடர்கள் எப்படி பணினியன் சம்ஸ்கிருத்ல வந்தது, அதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா விட்டு ஒரு கட் அண்ட் பேஸ்டா இருக்கு. இதை நான் வந்துட்டு முன் தீர்மானம் செய்து பின்னாடி ஆராய்ச்சிய கொண்டு வந்தாங்கன்னு நான் அவங்கள சொல்ற மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கொஞ்சம் சீரியஸா கவனிச்சோன்னு வச்சுக்கோங்க, கவனிச்சு உன்னிப்பா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நிறைய இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கு. அந்த கேப்ஸ் எல்லாம் நிறைய அட்ரஸ் பண்ணணும் அவங்க. ஆனா இதுல முக்கியமான கேப் என்னன்னு சொன்னா, சம்ஸ்கிருதம்
என்ற மொழியின் எழுத்து வழக்கு பிற்காலத்தில் தான் வருகிறது. அதனால் சம்ஸ்கிருதம் என்பதே சிந்து சமவெளி இருக்கும் இடத்திற்கு பிற்காலத்தில் தான் வருகிறது. ஓகே. அப்படிங்கும்போது இந்த பிற்காலத்தில் முற்காலத்தில் இருந்ததை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உண்டு. ஏதோ அங்க இருந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஆமா எடுத்துட்டோம்னா அவங்க கத்துட்டு அந்த இண்டஸ்கிரிப்டை இது வந்துட்டு சம்ஸ்கிருதத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த முடிவுக்கு இவங்க முன் வந்து பேசினாங்கன்னா, அந்த ஆராய்ச்சியை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா மீதி ஆராய்ச்சிகள் எல்லாருக்கும் இப்ப வாய்ப்பு கிடைக்கும். அதை பத்தி சீரியஸ் இப்ப நான் ஒரு ஆராய்ச்சியாளர், எனக்கு வந்துட்டு ஒரு பியர் ரிவ்யூல ரிஜெக்ட் ஆன பேப்பரை பத்தி கமெண்ட் பண்ணணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இது கிடையாது. ஆமா, எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. அன்லெஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு முடிவாக எல்லாத்தையும் எப்படியா இருந்தாலும் இது வந்துட்டு பியர் ரிவ்யூல ரிஜெக்ட் ஆனதை கொண்டு வந்து முன்னாடி வச்சு எல்லாரையும் ஒத்துக்கோன்னு சொன்னா நான் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அதே எங்கேயாவது பியர் ரிவ்யூ பண்ணி தப்போ சரியோ அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் மற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு. அதை பார்த்து இந்த இடத்துல இடையூறுக்கு மன்னிக்கணும், அந்த முடிவுக்கு அவங்க எப்படி வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரீகம் அதற்கு முந்தைய காலத்திலேயே சமஸ்கிருதம் அப்படின்றது எழுத்து வடிவத்தை அதுவும் இதுவும் ஒண்ணுதான்னு நிரூபிக்கிறது தானே அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அப்ப அந்த முடிவு வந்துட்டு இட்ஸ் டெட் ஆன் அரைவல்னு அர்த்தம். ஓகே, அவ்வளவுதான். அதாவது இதுக்கும் அவங்க ஒத்துக்கலன்னு சொன்னா இனிமே அதுல பேச்சே கிடையாது, பூட்ட கேஸ் நடத்தும். இதுக்கு ஒத்துட்டாங்க, அவங்க பிற்காலத்துல கத்துக்கொண்டு உபயோகித்ததற்கு வாய்ப்பு உண்டு என்று பேச ஆரம்பித்தால் பேச்சை தொடரலாம். பிற்காலத்தில் கத்துக்கொண்டுனா நான் பிற்காலத்துலதான் வந்தேன் இங்க, அவங்க ஏத்துக்கிறது. ஆமா, நான் இப்ப வரேன் சௌராஷ்டிரத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரேன், தமிழ் கத்துக்கிறேன், தமிழ் எழுத ஆரம்பிக்கிறேன், அது பிற்காலத்துல நடக்குது. அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் புலம்பெயரும் போது நம் வேறு இடத்தில் செல்லும் போது அந்த வேறிடத்து மொழியையும் எழுத்தையும் கற்றுக்கொண்டு அவர்கள் போலவே நாம் நினைப்பது சகஜம். அதுபோன்று இந்த சம்ஸ்கிருதம் பேசக்கூடிய மக்கள் இடம் புலன்பெயர்ந்து இங்கு வரும்பொழுது இங்கு இருக்கும் எழுத்து முறைகளையும் இங்கு இருக்கும் கலாச்சார முறைகளையும் தழுவி அதை தங்களதாக எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை உபயோகிக்க ஆரம்பித்தார்கள் என்று ஒற்றுக்கொண்டால் தொடர்ந்து பேசலாம். இல்லை, அதோட டாபிக் க்ளோஸ், இட்ஸ் டெட் ஆன் அரைவல் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறது தான் என்னோட முடிவு. நான் இன்னும் அவங்க சொல்ற மாதிரி இவன் முட்டாள் அப்படின்லாம் சொல்லல, இதுவாதான் இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் an open mind. நம்ம இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கிறது, இது வந்துட்டு பல மொழி ஸ்கிரிப்ட், இது ஒரு மொழி ஸ்கிரிப்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படிங்கும்போது இது பல மொழியும் அகாமடேட் பண்ண முடியும். இந்த பல மொழி ஆனா எந்த காலகட்டத்துல எப்படி அகாமடேட் ஆச்சு, எப்படி உள்ள வந்தது, எந்த காலகட்டத்துல வந்தது அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா சொல்லணும். அது சொல்ல முடியலன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு பீர் ரிவ்யூ பண்ணப்படாம இல்லைன்னா அதுல ரிஜெக்ட் ஆன ஒரு ஆய்வு, இந்த ஆய்வுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம பாக்குறது? அது ஊடகத்துல நடக்கிறது ரொம்ப சகஜம். நீங்கள் ஊடகக்காரர், உங்களுக்கு அது என்னை விட நன்று தெரியும், என்னை கேட்க வேண்டியதில்லை. இதற்கு உதாரணமாக இப்ப எங்கேயாவது முன்னாடி இங்க நம்ம சென்னை வாசி கல்யாணராமன் என்ற ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்காரு. ஒண்ணு கூட பியர் ரிவ்யூ பண்ண மாட்டாரு. அந்த பியர் ரிவ்யூ பக்கமே போக மாட்டாரு, அவரே எழுதி வச்சுப்பாரு. இல்ல எழுதி இப்ப இந்த academia.edu ஒண்ணு இருக்கு. ஆமா, அது வந்துட்டு அகாடமிக் சோஷியல் நெட்வொர்க். ஓகே, அதுல போட்டுருவாரு. அதுல போட்டுட்டு என்ன பண்ண வருஷம் அதை கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட டெய்லி 2-3 எல்லாம் போடுவார். அப்படிலாம் போடுவார். கலெக்ட் பண்ணி புக்கா பப்ளிஷ் பண்ணிடுவார். புக்கா பப்ளிஷ் பண்ணி எங்க போனாலும் கத்தையா அதை கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு அவர் கொடுத்த ரிசல்ட்டை வச்சு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட்ல 2020-21 தெரியல, அது சரி, பட்ஜெட் ஸ்பீச்ல இந்த மாதிரி இண்டஸ்கிரிப்ட் டிஸ்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சு அது ஒன்று மீடியால வந்துட்டு ஒரு பெரிய கேலி கூத்தா நடந்தது. அதனால இது போன்று நடக்கும். இது ஒரு மீடியா சர்க்கஸ், பொலிட்டிக்கல் சர்க்கஸ் நடக்கும். இந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கும்போது சில சமயம் என்னை போன்ற ஆள்களும் அதை பற்றி பேச வேண்டியது அவசியமாகி விடுகிறது. அதன் மேல் கொஞ்சம் நேரம் செலுத்த அவசியமாகி விடுகிறது. ஆனால் இது வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை.
இதை விட்டுட்டு நம்ம முன் சொல்றதுதான் நல்லது. அதாவது நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன்ல, அந்த கண்டிஷனுக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பேசலாம். நான் படிச்சு சொல்றேன், அந்த கண்டிஷனுக்கு அவங்க வரவே அவங்க வர மாட்டாங்களா? அதுல ஒண்ணு இல்லை, அவங்க வர மாட்டாங்க, அதுல ஒண்ணு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேத காலம் சிந்து சமவெளி நாகரிகத்து காலத்தும் ஒண்ணு, இல்லைன்னா அதுக்கு முந்தைய வேத காலம் அப்படின்றதான அவங்களுடைய எண்ணமாக இருக்கு. அப்ப இது கண்டிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொல்லிட்டேனே, சமஸ்கிருதம் என்பது ஒரு ஆராய்ச்சி இல்லை, அது ஒரு ஆசை. தமிழ் என்பதும் இன்று அந்த நிலையில் தான் இருக்கிறது. அதற்கான பிரச்சனைகள் வேறு, அதை பற்றியும் மட்டும் நான் சொல்றேன். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப கீழடி சிந்து சமவெளி இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா பலவித மெட்டீரியல் தொடர்புகள் இருந்திருக்கலாம் என்று ஆதாரங்கள் சில கிடைக்கின்றன. எழுத்து தொடர்பு உண்டா என்று பார்க்கும்போது எழுத்து தொடர்பு இல்லை. எழுத்து தொடர்பு இருக்கு என்று நம் அறிஞர்கள் வாதாடுகிறார்கள். அதாவது இந்த கிராஃபிட்டி இங்க இருக்கு, அந்த கிராஃபிட்டிக்கும் சிந்து சமவெளி கிராஃபிட்டிக்கும் கனெக்ஷன் இருக்கு, அதனால இது ரெண்டும் சேர்ந்த சமுதாயம், ஒன்றிய சமுதாயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிந்து சமவெளியோட மலர்ச்சி பருவம் இருக்குல்ல, மெச்சோர் ஹரப்பன்னு சொல்றாங்க, அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடுக்கு முன்னாடியில இருந்தே கிராஃபிட்டி இருக்கு. இந்த மலர்ச்சி பருவத்துக்கு பின்னாடியும் கிராஃபிட்டி இருக்கு. மலர்ச்சி பருவத்துல கிராஃபிட்டி எல்லாத்தையும் அவங்க ஒரு வழக்காக மாற்றி முறையாக அமைத்து அச்சுப்பதிவுகள் இடுகிறார்கள். அது நம்மிடம் கிடைக்கவில்லை. அதனால் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், இந்த கீழடி கீறல்கள் கிராஃபிட்டி இது சிந்து சமவெளியின் முற்கால சிந்து சமவெளியா இல்லை சிந்து சமவெளியின் பிற்கால சமவெளியா என்றுதான் நம்ம கேட்க வேண்டியதாகிறது. அதனால எதுவுமே நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ண பார்த்தோம்னா அதுக்கான ஆதாரத்திற்கான இடைவெளிகள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர இணைகள் குறைவாக தான் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நாளைக்கு இது வந்துட்டு இங்கிலீஷ்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். அந்த ஆசைக்கும் ஆராய்ச்சிக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டு அதற்கான வரைமுறையில் அதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.